இன்ஸ்டாகிராம்ல வந்து திமுக பண்ற அட்ராசிட்டிஸ் எல்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா அது வந்து எந்த இடத்துலயுமே பேச போடுறாங்கள. ஏன் அதுக்கு முக்கியமான காரணம் வேற வேற இஷ்யூ வந்து பெருசா பேசப்பட்டதுனால. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா என்டிகே வந்து டிவிகே மேல வந்து போர் தொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். மோடி அவர்கள் வந்து தமிழ்நாடு வந்ததா இருக்கட்டும். அதுக்கப்புறமா கவின் அவர்கள் வந்து ஆணவ கொலையால கொல்லப்பட்டதா இருக்கட்டும். இதை பத்தி எல்லாம் பேசுனதுனால திமுக பண்ற அட்ராசிட்டி பத்தி யாரும் பேசல. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம அவங்க அப்படி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். திமுக எப்பயுமே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. என்னன்னாக்கா நாங்க தான் ஜெயிக்கிற கூட்டணி, எங்க கூட்டணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இதுதான் வெற்றி பெறும் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, ஏன்னா ஒரு ஹேஷ்டாக் போட்டு பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அப்படி ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் போட்டு ஒரு டேக் போட்டு அவங்க பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இங்க இருக்கிற எல்லாருமே அந்த ஓரணியில வந்து சேரணும், நம்ம சேர்ந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஐப்லாம் கொடுத்து நம்ம பார்க்க முடியுது. அது ஒரு டிராப் ஆயிடுச்சுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா சில வீடியோஸ் வந்து பயங்கரமாயிட்டு அந்த ஓரணியில் தமிழ்நாடு போயிட்டு அந்த மக்கள் எல்லாம் சேர்க்கணும் இல்லையா, அப்படி சேர்க்கறதுக்கு சில திமுகவினுடைய உறுப்பினர்களுக்கெல்லாம் கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஓரணியில் தமிழ்நாடு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கவர்ல என்ன மாதிரியான பொருள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு மொபைல் 1000 ரூபாய், ஒரு வாட்ச், அதுல வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய போட்டோ வச்ச ஒரு வாட்ச். இப்படி வேற லெவல்ல, அதாவது பணம் கொடுத்து உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்ற அளவுக்கு இவங்க செயல்படுறதை நம்ம பார்க்க முடியுது. இது தொடர்ந்து இவங்க பண்றது நம்மளால உணர முடியுது. பயங்கரமா இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்படிலாம் ஒருத்தர் வந்து ஓரணியில் தமிழ்நாடு இப்பெல்லாம் நீங்க உறுப்பினர் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏன் அப்படின்ற மாதிரி. அப்ப உங்களுக்கு வந்து பயம் வந்துடுச்சா? தாவேக்கா வந்ததுனால இந்த மாதிரியான வேலைலாம் நீங்க பாக்குறீங்களா? எப்பயுமே ஓட்டு போடுறதுக்கு, அதாவது எலெக்ஷன் முன்னாடி அந்த டேட்டு அப்போதான் நீங்க சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஆனா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பண்றீங்களே, அப்போ வந்து உங்களுக்கு வந்து தாவேக்கா மேல ஒரு பயம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அவங்க செயல்படுறதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு சில அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. தாவேகா வந்து பயங்கரமான வளர்ச்சியில் இருக்கு, அதுக்கப்புறமா மக்கள்லாம் அவங்களை விரும்புறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்க இந்த மாதிரிலாம் செயல்படுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் சாதாரண மக்களுக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது வந்து துணை முதலமைச்சர் அவர்களை பத்தி நம்ம பார்க்கணும். என்னன்னாக்கா அவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா, ஒரு ரோல் மாடலா நிறைய பேர் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு துணை முதலமைச்சர், ஒரு சின்ன வயசுல ஒரு துணை முதலமைச்சர், அவர் எப்படி ஆனாருன்றது தெரியும். இருந்தாலுமே ஒரு ரோல் மாடல் அப்படின்றது நிறைய பேர் எடுப்பாங்க, ஒரு இன்ஸ்பிரேஷனா கூட எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவருடைய ஸ்பீச் எல்லாம் பார்க்கும்போது தப்பு தவறு கூட அவர்லாம் ரோல் மாடல் எடுத்துக்கூடாது அப்படின்ற அளவு தான் அவருடைய ஸ்பீச் இருக்குது, நம்மளால பார்க்க முடியுது. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ரீசெண்டா மருத்துவத்துறையில ஒரு அவார்டு கொடுத்ததாக அவங்க போயிருக்காரு போல. அந்த இடத்துல அவருடைய தாய்மாவன் ஒரு டாக்டர் போல அவர் ராஜமூர்த்தி அவர்கள் அவங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்பீச் கொடுக்குறாருனாக்கா, துணை முதல்வர் என்ன மாதிரியான ஒரு ஸ்பீச் கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, நானு எங்க தாய்மாமலாம் ஒன்னா ஒரே ரூம்ல உட்காந்து படிப்போம். அப்படி படிக்கும்போது அவர் வந்து பயங்கரமா எங்க தாய்மாமன் வந்து சூப்பரா படிப்பாரு, அவர் வந்து டாக்டர் ஆயிட்டாரு, நான் வந்து சுமாரா தான் படிப்பேன், நான் வந்து துணை முதலமைச்சர் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மேடையில பேசுறாரு. இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்கும் மக்கள்கிட்டயும் சரி, மாணவர்கள்ட்டும் சரி, எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்கும்? நல்லா படிக்கலனாக்கா நல்ல இடத்துக்கு போகலாம், நல்லா படிச்சா இந்த மாரி தான் சின்னதா இருக்க முடியும். இப்போ டாக்டர் வந்து நம்ம சின்னது கிடையாது. ஆனா முதலமைச்சரை ஒப்பிடும்போது என்ன நமக்கு தோணும், அது வந்து மக்கள்கிட்டயும் இளைஞர்கிட்டையும் அவர் விதைக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. அப்படியே உடனே என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இங்க படிக்காதவங்க எல்லாம் வந்து முதலமைச்சர் ஆயிருக்காங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. படிக்காதவங்க வந்து முதலமைச்சரானது உண்டு, படிக்காதவங்க சாதிப்பாங்க, சாதனை பண்ணுவாங்க, அது எல்லாமே முடியாதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா இப்போ படிப்புன்றது வந்து அத்தியாவசியம், இன்றியமையாதது. சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது, ஒரு அடிப்படையா தேவைப்படுது. சின்ன ஒரு கான்வர்சேஷனுமே அவ்வளவு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது வேணும், அதுக்கப்புறமா மொபைல் யூஸ் பண்றதுக்கு படிக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. படிப்புன்றது வந்து ஒரு அத்தியாவசியம். சாதிக்கிறதுக்கும் சாதனை பண்றதுக்கும் தான் இப்ப படிப்பு தேவைப்படுதான்னு கேட்டா இல்ல, சும்மா நடைமுறை வாழ்வியல வாழறதுக்கே ரொம்ப ரொம்ப படிப்பு இன்றியமையதா இருக்குது. அதனால இந்த மாதிரியான ஒரு கருத்து ஒரு மேடையில ஒரு அதுவும் துணை முதலமைச்சரா இருக்கிற வந்து வந்து பேசலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. இது மாணவர்கிட்ட வேற மாதிரியான ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சுன்னா என்ன பண்றது? சும்மா ஒரு திமுக தொண்டர் எங்கன்னா பேசினா அது பெருசா எடுத்துக்க முடியாது. ஆனா ஒரு திமுகவினுடைய ஒரு ஒரு பெரிய தலைவர், துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து இப்படி பேசுறது ஏத்துக்க முடியாது அளவுதான் அவருடைய கருத்து நம்மளால பார்க்க முடியுது. சும்மா சோசியல் மீடியாவில் பயங்கரமா ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, திமுக கொடி இருக்கு இல்லையா, சிகப்பு அதுக்கப்புறமா கருப்பு, அது அப்படியே ஆப்போசிட்டா மாத்தி ஒரு கொடி நட்டு இருக்காங்க, கருப்பு சிகப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தான் ரொம்ப படிச்சவங்க, படிப்பாளிங்க, பகுத்தறிவு கொண்டவங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாலாம் பேசுவாங்க. அது எல்லாமே வெறும் கதை அப்படின்றது இதுல இருந்து நம்ப முடியுது. தன்னுடைய கட்சின்னு எந்த கலர் மேல வரணும் அப்படின்றது கூட தெரியாம இவங்களுடைய கொடியை பறகிட்டு அதை வந்து மாசா எடுத்து வீடியோஸ் எல்லாம் போடுறது எந்த விதத்துல தெரியல நமக்கு. அவங்க அவ்வளோ பெரிய அதான் நாலேஜ் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஐயா தான் பேசுவாங்களே, மற்றவங்களை வந்து குறைச்சே தான் மதிப்பிடுவாங்களே.
அதெல்லாம் பார்க்கும்போது எப்பா நீங்க ரொம்ப வேற லெவல் பாட்டு மாதிரி நமக்கு இயல்பாகவே அவங்களை பார்த்தா தோணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், தளபதி விஜய் அவர் வந்து தமிழக வெற்றிக்கழகம் ஆரம்பிச்சதுல இருந்து பல விமர்சனங்கள் நிறைய பேர் வந்து திமுக சார்ந்தவர்கள் சில நடிகர்லாம் வைக்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தான் பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்களும் தொடர்ந்து தமிழக வெற்றிக்கழகம் ஆரம்பிச்சு ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறமா விமர்சனம் பயங்கரமா பண்ணார். எப்படி நீங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணலாம், உங்களுக்கு அவ்வளவு என்ன தெரியுது இருக்கு அப்படின்ற மாதிரி சில இடத்துல வந்து ரொம்ப அவதூறுலாம் பரப்புனங்க நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப காமெடியா நம்ம எடுத்துக்கிட்டோம், நம்மள அதை விமர்சனம் பண்ணணும். ஆனா நமக்கு என்ன தோணுச்சுனாங்க, என்னப்பா இது இப்படி கேவலமா இந்த மாதிரியான வேலை அவங்க பாக்குறாங்க அப்படின்ட்டு. ஆனா எது வினை விதைத்தவன் அதற்கான அறுவடை செஞ்சுதான் ஆகணும். அதே மாதிரியே இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் இருக்கான் குமாரு அப்படின்ற ஒரு ஃபீல் உருவாகுது. ஏன்னா சும்மா ஒருத்தர் மேல அவதூறு பரப்புறது, கண்டபடி பேசுறது, நீலாம் அவ்வளவு ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கட்சியினுடைய தலைவரை விமர்சனம் பண்றது நம்ம அப்பயே கண்டிச்சோம். அதற்கான ஒரு பலனா தான் இதை நான் பாக்குறேன். என்னன்னாக்கா பவர் ஸ்டார் வந்து பண மோசடி வழக்குல கைதாயிருக்காரு. இது கேட்கும்போது அப்ப நமக்கு என்ன தோணும், வினை நீ வேற விதமா சில பேருக்கு வந்து ஒருத்தர் வந்து கொச்சைப்படுத்தலாம், அவதூறு பரப்பலாம். அது எல்லாமே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. வினை நீ விதைத்த அதனால அறுவடை செய்யற அப்படின்றது தான் இப்போ பயங்கரமா சோசியல் மீடியாவில் அவருக்கு எதிரான சில கருத்துக்கெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, இப்போ சமீபத்துல அவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் பார்க்கும்போது என்னன்னாக்கா எல்லாமே திமுக தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஐப் கொடுக்குறாங்க. சரி, ஐப் கொடுக்கறது கூட ஓகேன்னு கூட விட்டுறலாம். ஆனா இப்ப நம்ம கிட்ட இல்லாத தலைவர்களை வச்சு அவங்க நாங்க தான் அவங்களோட பெரியவங்க அப்படின்ற மாதிரி அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி பேசுறது ஏத்துக்க முடியாதுதான். ஏன் அப்படி நான் சொல்றேன்னாக்கா, இதுக்கு முன்னாடி வந்து காமராஜர் அவர்களை வந்து ஒரு விமர்சனன்ற பேர்ல ஒரு கருத்து சொல்றேன் அப்படின்ற பேர்ல ஒரு மாதிரி அவரு எப்படின்னா ஒரு கீழ் இறக்கி பேசணும்னு நம்மளால பார்க்க முடியுது. என்னன்னாக்கா காமராஜர் அவர்களுக்கு வந்து ஏசி போட்டு கொடுத்தது கலைஞர் அவர்கள் தான். அதுக்கப்புறமா காமராஜர் அவர்கள் வந்து கலைஞர் கையை பிடிச்சி தமிழ்நாடே உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசினாரு அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை ஒரு எப்படி சொல்ற ஒரு கதையை இவங்க மக்கள் கிட்ட பதிய ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி நமக்கு தோணுனாக்கா, இப்ப எல்லாமே இவங்க தான் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா? அதுவும் இங்க இல்லாத ஒரு தலைவர்கள்ல இந்த மாதிரியான சில எப்படி சொல்றது இவங்களுக்கு தேவைக்காக என்னென்னவோ பேசுறாங்கன்றது நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, இப்ப அப்துல் கலாம் அவர்களை வந்து இதே மாதிரியே சில விஷயங்கள் எடுத்து அவங்களையும் ஒரு மாதிரியான கார்னர் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கருப்பயணியப்பன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஒரு டைரக்டர், அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவா நடிச்சிருக்காரு. இப்போ வந்து திமுகவுக்கு பயங்கரமா சொம்படிக்கிறாருன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன பண்ணிக்கிறாருனாக்கா ஒரு ஒரு இடத்துல ஒரு மேடையில பேசும்போது அப்துல் கலாம் இருக்காருங்களா, அவர் வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் போவாரு, ஆனா நாங்க அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி மாணவர்கள்கிட்டயும் மக்கள்கிட்டயும் ஒரு விதமா அவர் பேசியிருக்காரு. இது எப்படி தோணும், அப்துல் கலாம் அவர் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல் தான் பேசினாரு, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அது மக்கள்கிட்ட போய் சேருமா இல்லையா? ஆனா இதுதான் தொடர்ந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இல்லாத தலைவர்களை வச்சு நம்ம அவங்களோட பெரியவங்க, நம்ம அவங்களோட வந்து சிறந்தவங்க அப்படின்ற மாதிரி இவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் கருத்துக்கள் வந்து பதியப்படுறது நம்மளால பார்க்க முடியுது. கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப தவறானது. இங்க இல்லாத தலைவர்களை வச்சு நம்ம எந்த விஷயமே பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இருக்கும்போது ஒரு விமர்சனம் வச்சாங்கனாக்கா அது உண்மையா பொய்யா அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இப்ப எப்படின்னாக்கா இல்லாத தலைவர்களை வச்சு ஆதாயத்தை தேடுறது, இல்லாத தலைவர்களை கொச்சைப்படுத்துறது, அது வந்து எப்படின்னாக்கா ஒரு ஆதாரபூர்வமா இல்ல கருத்து சொன்னா பரவாயில்ல, அவங்களாம் ஒர்த்தே இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுறது ஏத்துக்க முடியாது. ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதேனும் கருத்து இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.